Hi guys, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் ஸ்டேட்டை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அந்த யூஸ் ஸ்டேட்டோட கண்டென்ட்டை எப்படி டைனமிக்காக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே எக்ஸாம்பிளே நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் என்னோட ரியாக்ட்டுங்கிற பேக்கேஜில் இருந்து ஹூக் யூஸ் ஸ்டேட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள மெசேஜ் செட் மெசேஜ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யூஸ் ஸ்டேட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற இந்த லைனை மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நார்மலாக இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனை எனக்கு கிளிக் பண்ணும்போது எனக்கு டைனமிக்காக என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகணும். அதனால் கிளிக்குன்னு ஒரு பட்டன் நேம் வச்சுட்டு நம்ம இந்த டைனமிக்காக வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஆன் கிளிக் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதனால் இந்த இடத்துல ஆன் கிளிக் அப்படின்னு நான் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எதை மாற்றணும், என்னோட செட் மெசேஜை தானே எனக்கு மாற்றணும். அதனால் இந்த இடத்துல என்னோட செட் மெசேஜை எனக்கு டைனமிக்காக நீங்கள் என்னென்னு மாற்றிடுங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படிங்கிறத மாற்றிடுங்க. தேங்க்யூ அப்படின்னு மட்டும் நான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த இடத்துல தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போவே பாருங்கள் எனக்கு இந்த பட்டன் கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், டைனமிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம கிளாஸ் காம்போனண்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு ரியாக்டை டாப் 1க்கு கொண்டு வரதுக்கான ரீசனாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் மெசேஜ் செட் மெசேஜ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ரிட்டர்ன் மெத்தட்குள்ள JSX ஃப்ராக்மெண்டேஷன் கிரியேட் பண்ணி H1 மெசேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த மெசேஜில் என்ன இருக்கும், இந்த இடத்துல இனிஷியலாக இருக்கக்கூடிய வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற இந்த கண்டென்ட் எனக்கு இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட செட் மெசேஜ் டைனமிக்காக சேஞ்ச் ஆகணும். அது என்னென்னு சேஞ்ச் ஆகணும், தேங்க்யூ அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த செட் மெசேஜ்குள்ளே இருக்கக்கூடிய தேங்க்யூ அப்படிங்கிறது ரன் ஆகும். இப்போ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ பாருங்க வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம்னு இருக்கு. இப்போ லாகின் அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு தேங்க்யூ அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை மாதிரி தான் நம்ம யூஸ் ஸ்டேட்டை வச்சு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.